ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி ஏபிசிடி எம்கான பின்னி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா பின்னி பார்க்கலாம். இப்போ என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பியும் ஒரு கணக்கு நூல் தேவையில்லை, ஒரு அளவு கொஞ்சம் நூல் காணும். இப்போ 16 முடிச்சு போட்டுட்டு, உங்களுக்கு எப்படி ஈஸியாக முடிச்சு வருதோ அப்படி போடுங்க. முடிச்சு போட்டுட்டு 16 செயின் பின்னவும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 செயின் பின்னிட்டேன். இப்போ 16 செயின் பின்னியாச்சு. இனி மூன்றாவது செயினுக்குள்ள 1 1 2 மூன்றாவதுக்குள்ள 1 2 மூன்றாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். பின்னி போட்டு பிறகு எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸே பின்னணும். ஆல்ரெடி என் சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. பின்னல் வீடியோக்கள், என்னென்ன பின்னல் பின்னுறது ரெண்டு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். மற்ற ஃப்ரான்ஸில் இருக்கிற சில இடங்களுக்கு போன வீடியோக்களும் இருக்குது. நீங்கள் பார்க்க விருப்பம் வேண்டாம், பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். பின்னிட்டு 1 செயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு சாரி வீடியோ 1 செயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு இந்த முதலாவதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் இப்படி எடுத்து இப்படி ரெண்டாவதுக்குள்ளேயும் ஸ்லிப் ஸ்டிச், மூன்றாவதுக்குள்ளேயும் ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 12 செயின் பின்ன போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செயின் பின்னிட்டு இப்போ மூன்றாவதுக்குள்ள 1 2 மூன்றாவதுக்குள்ள 1 2 மூன்றாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸை பின்ன போகிறோம். பின்னிட்டு 9 டபுள் க்ரோஸை பின்ன போகிறோம். 1 எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று படி 9 1 2 3 4 5 6 7 8 சாரி இதையும் சேர்த்து இதுக்கு பின்ன முதலாவது டபுள் க்ரோஸையும் சேர்த்துணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பின்னிட்டு கடைசிக்கு 2 டபுள் க்ரோஸை பின்னணும். 1 2 டபுள் க்ரோஸை பின்னிட்டு இதை அப்படியே
திருப்பணும். இப்படி திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறத இப்படி திருப்பிட்டு 1 2 ஆக மேலே முதலாவது ஸ்டிச்சுக்குள்ளே கொண்டு வந்து மேல் மூளைக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ மேலுக்கு மேல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 செயின் பின்னி திருப்பிட்டு இப்படி இந்த முதலாவதை விட்டு 2ஆவதுக்குள்ளே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகணும். பின்னிட்டு அப்புறம் எல்லாத்துக்குள்ளேயும் கடைசி 3 ஸ்டிச்சை விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் ஸ்லிப் ஸ்டிச், அதாவது 1 2 இந்த 3ஐயும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கீழே வரணும். இப்போ 1 2 3 இப்போ பின்னியாச்சு. இப்போ இங்கால வந்து 12 செயின் பின்ன போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 செயின் பின்னிட்டேன். 1 2 3ஆவதுக்குள்ள 1 2 3ஆவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஷே பின்னணும். அப்படியே நீட்டுக்கு நூல் நீங்கள் பழக போகிறீங்கன்னு இந்த நூலை மெல்லிய நூலை விட்டு கொஞ்சம் ஓரளவு தடிப்பான நூலை பின்னி பழகிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ மேலே இருக்கிற அந்த 3 டபுள் க்ரோஷையும் என்ன செய்ய போனேன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் டபுள் க்ரோஷே பின்னி எடுத்து அப்படியே வச்சுக்கொண்டு பிறகு பக்கத்து இதுக்குள்ளையும் கொடுத்து, அதாவது 3 டபுள் க்ரோஷேக்கு டபுள் க்ரோஷே பின்னி எடுத்து இப்படி வச்சுக்கொண்டு சேர்த்து ஒன்றா பின்ன போகிறேன். அதாவது டபுள் க்ரோஷியை பின்னி முடிக்காமல் நாங்கள் என்ன செய்யோம், இப்படி எடுத்து வச்சுருந்தா 1 2 4 நூல் கம்பியில் வரும். அப்படியே சேர்த்து பின்னுறது. இப்போ பார்த்தீங்கன்னா என் ரெடி. வந்து இதை இழுத்துட்டு இதை கட் பண்ணி போட்டு இதுக்கான நூலை விட்டு கட் பண்ணி போட்டு அப்படி நூலை இழுத்து விட்டோம்னா இழுத்துட்டு மிச்ச நூலை சரி விடணும். இவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பின்னியாச்சு. நான் பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே மிச்ச ஒவ்வொரு ஏபிசிடியும் ஒவ்வொன்று பின்னுறது முழுக்க அதுக்குள்ளே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோக்கள் போய் சேரும். பாய்.